அருணாரமண ஸ்ரீ குருதேவா அருணாரமண ஸ்ரீ குருதேவா அருணாரமண ஸ்ரீ குருதேவா அருணாரமண ஸ்ரீ குருதேவா சேஷாரமண சத்குருதேவா சேஷாரமண சத்குருதேவா சேஷாரமண சத்குருதேவா சேஷாரமண சத்குருதேவா அருணாரமண ஸ்ரீ குருதேவா ஸ்ரீ குருபியோ நமக. எல்லாம் அல்ல எனது குருநாதர் காஞ்சி பிரிவுகளோட பரிபூர்ண அனுகிரகத்தில் இப்ப நம்மிடையே நடமாடும் தெய்வமாக விளங்குகின்ற நமது பாலபிரிவாளோட ஆசீர்வாதத்தில் இப்ப மகானோட சேஷாத்ரி சுவாமிகளோட ஜெயந்தி விழாவானது வெகு வெகு சிறப்பாக கடந்த 6 வருடங்களாக பல்வேறு நிகழ்ச்சிகளோட நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் இன்னைக்கு ராதா கல்யாணம் நடத்த போறோம். அதற்கு பிறகு கிருஷ்ணரை தொட்டில போடுற உற்சவம் வெகு வெகு சிறப்பாக நடைபெற போகிறது. ஏன் கிருஷ்ணரை நம்ம மெயினா சொல்றோம்னா, நம்ம மகான் வந்து கிருஷ்ணரை ரொம்ப வழிபடக்கூடியவர். அவருக்கு தங்கக்கை சேஷாத்ரியின் பேர் வந்தது கிருஷ்ண பகவானால தான். அது மாத்திரம் இல்ல, இந்த மண்டபத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற குளத்துல விஸ்வ புஷ்கரணி, அந்த தீர்த்தத்தோட பேரு விஸ்வ புஷ்கரணியில கிருஷ்ணரோட ஒரு கார்த்தால 8 மணிக்கு தொலைஞ்ச குழந்தை சாயந்தரம் 5 மணிக்கு தான் கிடைச்சது. மேலே ஏறி வந்த போது அவ அம்மா பரித வச்சு 2 அரை அறையிற போது நான் கிருஷ்ணரோட இந்த குளத்துல விளையாடிட்டு இருந்தேன்னு ஒரு கதை உண்டு. இதெல்லாம் இந்த ஊர்ல இருக்கிற பெரியவர்கள் சொன்ன கதை தான். அப்பேற்பட்ட இடத்துல அவர் பிறந்த பூமியில இன்னைக்கு வேண்டுவோர்க்கெல்லாம் என்னெல்லாம் வரம் கேட்கிறோமோ அத்தனையும் அனுகிரகம் பண்ண சன்னிதானத்துல இப்ப ராதா கல்யாண வைபவ உற்சவம். நம்ம டாக்டர் கணேஷை பத்தி நமக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. அவர் அறியாதவா உலகத்துல சின்ன குழந்தைகள்ல இருந்து புழு பூச்சியில இருந்து அவரை தெரியும். ஏன்னா அவரோட இசைக்கு கட்டுப்படாதவா உலகத்துல யாருமே இல்லை. அவரோட சேர்ந்து பாலசங்கர் மிருதங்கம், அதே போல அவளோட சேர்ந்து இந்த கச்சேரி பண்ற கண்ணன் ரவிக்குமார், இவ எல்லாருமா சேர்ந்து இந்த ராதா கல்யாண வைபவத்தை நடத்தி தர உள்ளார்கள். எதேச்சியா இன்னைக்கு 2 குழந்தைகள் கல்யாணத்துக்காக இங்க வந்திருக்காங்க. அவ நினைச்சே பார்த்து வரல. அவளுக்கு இங்க கல்யாண உற்சவம் நடக்க போறதோ, அந்த கல்யாண உற்சவத்தை பார்த்தா தனக்கு சுருக்க மாட்டு பொண்ணோ மாப்பிள்ளையா வரும்னு தெரியாம அவ வந்தது. அவளுக்கு நிச்சயமா கல்யாணம் நல்லபடியா நடக்கும், அதுவும் மகான் சன்னதியில இருக்கும்னு சொன்னது. இந்த கோவில் உருவாக காரணமான, அதாவது 15 வருஷமா இந்த கோவிலை ஆரம்பிச்சுட்டு பூமி பூஜை போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் மகாபரிவா நியூ ஹாம்ஷயர் யுஎஸ்ஏல இருக்கிற வீரமணி கனவுல போய் இந்த சேஷாத்ரி சாமிகளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் வந்து 2 வருஷத்துல 10 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போட்டது. இன்னைக்கு 4.5 கோடி ரூபாயில இந்த கும்பாபிஷேகத்தோட நடந்தது.
இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் கனவுல போய் எனக்கு பட்சணம் வேணும், எனக்கு அன்னதானம் வேணும், எனக்கு அது வேணும் இது வேணும் இன்னைக்கு கேட்டு இருக்கா. எத்தனையோ மிராக்கள் அவர் நடத்திட்டு இருக்கார். இப்போ இன்னைக்கு போன வாரம் 4 நாள் முன்னாடி பிரேமாங்கிற ஒரு பக்தைக்கு கனவுல போய் எனக்கு லட்டு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு, ஸ்வீட் பண்ணணும்னு அதை பண்ணி வச்சிருக்கா பாருங்க, ஆசையா இருக்குன்னு சொன்னது. அதே போல நாங்க ஒவ்வொரு வருஷமும் ஆராதனை போது நாங்க சார்த்தமா பண்றது இல்ல, மகாபெரிவாளுக்கு நடத்துற மாதிரி. போன வருஷம் ஒத்தட்ட போய் எனக்குமே ஆராதனையா ஒழுங்கா பண்ணுன்னு சொன்னது. அந்த ஆராதனையில எவ்வளவோ மிராக்கள் நடத்தினது. அப்பேற்பட்ட சந்நிதியில அவர் கூப்பிட்டதுனாலதான் நீங்க இங்க எல்லாரும் இருக்க. அவர் கூப்பிடாம நீங்க இங்க வரவே முடியாது, கண்டிப்பா வர முடியாது. எத்தனையோ பேர் மனசு வருத்தத்துல வந்திருக்கா. அவளோட மனசு வருத்தங்கள்லாம் நிச்சயமா நிறைவேறும். யார் யார் மாங்கல்ய தாரணம் நடக்கிற போது யாரெல்லாம் என்னெல்லாம் பிரார்த்தனை வச்சுக்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை எல்லாம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப ராதா கல்யாண மகோத்சவம் ஆரம்பிக்க போறது. வீரமணி நியூ ஹாம்ஷயர்ல இருக்கிறவர் மகாபெரிவாளுக்கு கூட பெரிய கோயில் கட்டின்னு இருக்கா. நம்ம மனத்தோட பழக்கம். ஆனா அவருக்கு சேசாரி சபையெல்லாம் பத்தி ஒன்றும் தெரியாது, கருப்பானும் தெரியாது, சேப்பானும் தெரியாது. அவர் கனவுல போய் 3 வாட்டி வந்தது. அதுக்கப்புறம் தான் இவ்வளவு பிரம்மாண்டமான மணிமண்டபம். அவன் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கான். அவன் ஒரு 2 வார்த்தை பேசுவான், நாம பாக்கியம் பண்ணிருக்கோம். அபார கருணா சிந்தும் ஞானத்தம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மகாபெரிவாச்சரணம், சேஷாத்ரி சுவாமிகளே சரணம். சுவாமிகளை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு யோக்கியத்தையும் இல்லை, பெரியவாளை பற்றி பேசுறதுக்கும் எனக்கு தகுதி கிடையாது. நான் பெரியவாளோட காலடியில் கிடக்கிற ஒரு புழுன்னு சொல்லிக்கலாம். அந்த புழுவை அவர் காப்பாற்றிட்டு இருக்கார். அதனால் அவரோட அனுக்கிரகத்தில் எனக்கு ஓடிட்டு இருக்கு. வேறு எதுவும் எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவர் யாரையும் பெரியவாளை நம்பினா சத்தியமாக நம்ம கஷ்டப்பட மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். பெரியவா சத்தியம், அதே மாதிரி பெரியவா எவ்வளோ சத்தியமோ சேஷாத்ரி சுவாமிகள் பரம சத்தியம். அதுவும் அவர் காமிச்சுட்டு இருக்கார். ஒரு இதுலேயும் நம்ம நிறைய அம்மா சொல்கிற மிரக்கல்லாம் கேட்டுன்னு இருக்கோம், பார்க்குறோம். இப்போ கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்பை பார்த்தா பிரத்யட்சமாக அனுகிரகம் தெரியாது. அதனால எல்லாரும் பெரிய சுவாமிகளை பிரார்த்தனை பண்ணிட்டு நல்ல ஸ்ரேயஸ் அடையிறதுக்கு பெரியவாளை பிரார்த்திக்கிறேன். பெரியவாச்சரம். ஹரிநாராயண 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 ஹரிநாராயண
ஒரு தம்பதிகள் வந்து மாங்கல்ய பூஜை சங்கல்பம் பண்ணிக்கிறோம். प्रीत्यर्थम स्वहा करिष्यमाणे अस्मदे गुरूणाम श्री श्री शेषाद्रि स्वामिनां जयंती महोत्सव कर्मांगे अद्य भवकरणे एवं गुणविदेहेन विदिष्टायाम् अस्यां वर्तमानायाम् ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् ओम ब्राह्म्यै नमः माहेश्वर्यै नमः गौमा पुष्पत्तुल पण्णुकोंड अव स्त्री कुंकुमत्तुल पण्णट्टोम ब्राह्म्यै नमः माहेश्वर्यै नमः गौमार्यै नमः वैष्णव्यै नमः वाराग्यै नमः इंद्राण्यै नमः नामादिदान கௌரி கல்யாண வைபவமே सावधान शुभ मुहूर्ते सावधान श्री लक्ष्मी नारायण ध्यान सावधान मांगल्यं तन्तु नारेण मांगल्यं तन्तु नारेण सर्वमंगल मांगल्ये जिने सर्वार्थसाधिके सर्वमंगल मांगल्ये जिने सर्वार्थसाधिके राधा परिणय राधे गोविंदा राधा परिणय राधे गोविंदा राधा परिणय राधे गोविंदा राधा परिणय राधे गोविंदा राधे गोविंद राधे श्याम लोकये रुक्मिणी कल्याण गोपाल राधा कल्याण गोपाल द्वारकापुर मंडपे द्वादशादित्य सन्निभे भूरिरत्न सिंहासने भूसुरगणे
मुलीरा रा रा राजकुमार रा रा स्वामी रा रा नलुगीड जिन्ने पाद मुलीरा मल्यलो मुल्यलो मरुवो नो आरतो लेतेनो आरे गौरी पूजलो చేసి గిరివాసునికి మ్రోకిది గంభీర పురుషుడై రావలనుచు భాగ్యవంతుడు భక్త రావలను పుష్పచంద్రులాడరే బాలరో వినరేస భక్త సమానుడే కోలాహలము రాధికదోన గౌరి మూల చండాలరే ಹಿಂದೂ ಮುಗುಡು ಬಡೆ ರವಿಂದ್ರನಿಂದ ನಯನು ಬಡೆ மந்தஹாச தேவாதிய தேவர் புகழ் பாலனடியேலோ தேவர்களை காத்திடும் கோபாலனடியேலோ தேவாதிய தேவ புகழ் பாலனடியேலோ தேவர்களை காத்திடும் கோபாலனடியேலோ தன்னந்தனையாக வந்து அழைக்கிறாண்டியேலோ சின்னஞ்சிற லீலைகளுக்கு இழுக்கிறாண்டியேலோ கண்டிமிட்டு அருகில் நம்மை கூறாண்டியேலோ பார்க்கும் கள்ள பார்வை எதையேலோ மதிபதனன் மந்தகாசம் மயக்குதடியேலோ ஆயனிவனை மறுவிடவே பயக்குதடியேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா कृष्ण भजो मुरली गोविंद भजो 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 राधे गोविंद भजो राधे गोपाल भजो राधे गोविंद भजो राधे गोपाल भजो कृष्ण भजो मुरली गोविंद भजो कृष्ण भजो मुरली गोविंद भजो गिरिधारी श्याम भजो राधे 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 गोविंद भजो राधे गोविंद भजो राधे गोविंद भजो राधे गोपाल भजो राधे गोपाल भजो राधे श्याम भजो राधे गोविंद भजो गिरिधारी श्याम भजो राधे गोविंद भजो சித்தி விநாயக மூர்த்திக்கு வெற்றிவேல் முருகனுக்கு நம பார்வதி பதங்கே हर हर महादेव जानकी कांत स्मरणम जय जय राम राम गोपिका जीवन स्मरणम गोविंद गोविंद समस्तమైన సద్గురు మండలికి జై. శేషాద్రి సద్గురు దివ్య చరణారవిందకి జగద్గురు చంద్రశేఖర సరస్వతి సద్గురు దివ్య చరణారవిందకి జై. సమస్త సద్గురు సాయినాథ్ మహారాజ్ కి జై. అది పరాశక్తి జగన్మాతా కి జై. జై రాధారాణి కి జై. జై వాగ్దేవి కి జై. జై బాల్ పండరినాథ్ మహారాజ్ కి ఆంజనేయ మూర్తి కి ఏకవాక్యదాస హరినామ స్మరణం హరి. హరనామ స్మరణం హర. బ్రహ్మైవ సత్యం ఓం రామ 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 ராம 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 உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.